ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் கிளாஸ் அபு. இன்றைக்கி உண்டான கண்டென்ட் வந்து லெஜண்ட் லீக்கில் மாற்ற போகிற விஷயங்களை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு லெஜண்ட் லீக்னால் என்னன்னு தெரியணும். நீங்கள் லோவர் டிஹெச்சாக இருந்தால் தெரியாது லெஜண்ட் லீக்னால் என்னன்னு. இந்த லீக்ஸு இதுலேயே காட்டாது உங்களுக்கு லெஜண்ட் லீக்கு. இந்த 400 டாப் ஃப்ரீஸ் வந்தால் டைட்டன் 3ல் உங்களை வந்து விடும். இந்த பாருங்கள் கை, டைட்டன் 3ல் வந்து விடும். அதுக்கு மேலே ட்ராஃபீஸ் இருக்கிறத பொறுத்து இங்கே பாருங்கள், எனக்கு ஷோ ஆகுது பாருங்கள். 4999 தாண்டி 5000 ட்ராஃபீஸ் வந்துட்டிங்கன்னா லெஜண்ட் லீக்கு போயிடும். அது போனோடனே சைன் கேட்குங்க. சைன்இன் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா 3 நாள் கிட்ட ஆகும். சரி 1 நாள் கிட்ட ஆகும் உங்களுக்கு அடுத்த அட்டாக்கு சூஸ் பண்ணுறதுக்கு. ஒவ்வொரு நாளைக்கும் 8 அட்டாக் 8 டிஃபென்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லெஜண்ட் லீகை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த பேஸ் வேணாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பேஸை ஆக்டிவ் பேஸாக இதை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பேஸுகளை உங்களுக்கு இஷ்டத்துக்கு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பேஸுகளை இதில் வச்சுக்கலாம். இது வந்து ஆக்டிவ் பேஸில் ஆக்டிவ் வில்லேஜ் வந்து வேறு வார் பேஸ் மாதிரி அது செக்ட் ஆகும். இது வார் பேஸ் கொடுத்துருக்கேன் காய்ஸ், வார் பேஸ் மாதிரி அது இது செக்ட் ஆகும். வார் பேஸ் மாதிரி செக்ட் ஆகுறதுனால உங்கள் வியூ பண்ணி பார்க்குறவங்க வந்து இந்த பேஸை தான் பார்ப்பாங்க. நீங்கள் ஆக்டிவில் வச்சுருக்க பேஸ் தான் பார்ப்பாங்க. வார் பேஸ் வந்து அது தனியாக வரும் உங்களுக்கு அட்டாக் சர்ச். இப்போ நீங்கள் இந்த மாதிரி சர்ச் பண்ணுறீங்கன்னா ஒரே ஒரு சர்ச்சு தான், அதுக்கு அந்த பேஸு போய் உடனே லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் அடுத்த சர்ச்சு காட்டாது, அடுத்த ஆப்ஷன் உங்களுக்கு காட்டாது. லெஜண்ட் லீகை பொறுத்த வரையும் அடுத்த ஆப்ஷனுங்கிறது இருக்காது. சர்ச்சை அடுத்த பண்ணுற மாதிரி இருக்காது. ஒன்று நீங்கள் ஜெயிச்சுட்டு வரணும், இல்லையா எண்ட் ஆஃப் த பேட்டில் கொடுத்துட்டு வெளியே வரணும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு 8 அட்டாக் பண்ணாமலே வச்சுருக்கீங்க, முழுசாக 3 அட்டாக் தான் போகிறேன், அடிக்கிறவன் வந்து நிறையா ட்ராஃபி அடிச்சுட்டு போகிறான், நீங்கள் லெஜண்ட் லீக்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. இந்த மாதிரி தான் இது வந்து இத்தனை நாள் வரையும் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இனிமே வந்து சில சேஞ்சஸ் பண்ணுறதா கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. என்ன சேஞ்சஸ்ன்னு இப்போ பொறுமையாக பார்க்கலாம். இந்த மாதிரி ட்ராஃபீஸ் 5000 நீங்கள் தாண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு லூட் அடிக்கிறது கம்மியாக இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கும் லூட்க்கு நான் அன்லிமிட்டட் அட்டாக் போவேன், டைட்டன் லீக் வரையும் அன்லிமிட்டட் அட்டாக். அதனால் உங்களால் லூட்டும் அடிக்க முடியும், ட்ராஃபீஸும் புஷ் பண்ணலாம், ட்ராஃபீஸ் டவுனும் பண்ணலாம். ஆனால் லெஜண்ட் லீக்கை பொறுத்த வரையும் நிறையா ட்ராஃபி இருந்தால் டவுன் பண்ணுறதுக்கும் நாளாகும். இப்போ 6000 ட்ராஃபி இருக்குன்னா டவுன் பண்ணுறதுக்கும் நாளாகும், ப்ளஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்கும். அதுதான் லெஜண்ட் லீக்கை பொறுத்தவரையும் இது மைனஸ் பாயிண்ட்டு. அதனால் வந்து மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் லெஜண்ட் லீக் போக மாட்டாங்க. ஆனால் லெஜண்ட் லீக் பிளேயர்ஸுக்கு வந்து ரிவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ட்ராஃபீஸ் டாப் கிளான்ஸுக்கும் கிடைக்கும். டாப் கிளான்ஸுக்கு நீங்கள் லெஜண்ட் லீக்கில் ஃபஸ்ட்டு போய் செகண்ட் போய் வேர்ல்டு ஃபஸ்ட்டு போய் செகண்ட் போய் போனீங்கன்னா டாப் கிளானில் உங்களை இன்வைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஜெம்ஸ் எல்லாம் கிடைக்கும், அது வந்து ஷேரில் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் லெஜண்ட் லீக்கில் நிறையா இருக்குது. ஆனால் மைனஸ் பாயிண்ட் தான் நிறையா இருக்குது, நீங்கள் போக முடியாது ரொம்ப சீக்கிரத்தில். மைனஸ் பாயிண்ட் அதிகமாக இருக்குங்கிறதுனால நிறையா பேர் போக மாட்டாங்க. இப்போ அதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அப்படி என்ன சேஞ்சஸ் இருக்க போகுதுன்னா, நீங்கள் 8 அட்டாக் போவீங்க, அது ஒண்டி தான் கிளாக்குலேட் ஆகும். இதில் வந்து 8 அட்டாக் 8 டிஃபென்ஸ் கிளாக்குலேட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் சர்ச் பண்ணுற அட்டாக்கெல்லாம் வந்து ட்ராஃபி 8 அட்டாக் வரையும் தான் ட்ராஃபி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சர்ச் பண்ணுற அட்டாக்கெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு வந்து அது அன்லிமிட்டடாக பண்ணிக்கலாம். கோல்டு அடிக்கிறதுக்கு எலக்சர் அடிக்கிறதுக்கு அந்த அட்டாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த 8 அட்டாக் மெயின் அட்டாக் தான் சர்ச் ஆகும். அதையே நீங்கள் பார்த்துக்கணும். மெயின் அட்டாக் ஒண்டி தான் சர்ச் ஆகும். அதுக்கப்புறம் தான் அடுத்த அட்டாக்ஸ் எல்லாம் சர்ச் ஆகும். நான் இப்போதைக்கு கரண்ட்டில் லெஜண்ட் லீக்கில் இல்லை, முன்னாடி லெஜண்ட் லீக்கில் இருந்திருக்கேன். அதனால் எனக்கு ஓரளவு அது மைனஸ் பாயிண்ட்டாக தான் இருந்திருக்கு. நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு அட்டாக் பண்ணுறப்பையும் வந்து உங்களால் கோல்டு வண்டி எடுத்துக்க முடியும். அந்த கோல்டு வந்து உங்கள் வில்லேஜ்லேருந்து குறையுமா, எனிமி அடிச்சுட்டு போகிற கோல்டுனா குறையாது. அது வந்து சிஓசி சைட்லேருந்து கொடுத்துருவாங்க. அதாவது சிஓசி சைட்லேருந்து அவங்க கொடுத்துருவாங்க. அதனால வந்து உங்களுக்கு லாஸ் ஆகாது. இது வந்து பிக்
நமக்கு பெரிய இது மாற்றமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து லெஜண்ட் லீக் போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் மோஸ்ட் ஆஃப் த இது தான் இருக்கும். மல்டிபிள் அட்டாக் பண்ண முடியாது, ட்ராஃபி இஷ்டத்துக்கு லூட் பேஸ் மாட்டாது, மல்டிபிள் சர்ச் பண்ண முடியாது. அது வந்து தெரில கைஸ். அந்த 8 அட்டாக் முடிஞ்சோடனே சர்ச் பண்ணலாமா இல்லையான்னு சரியாக தெரியல. ஆனால் அந்த லெஜண்ட் லீகை வச்சு ரீஒர்க் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் கரண்ட்டில் இருக்க போகுது, அப்கமிங்கில் வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன் லீக் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதையும் எதிர்பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து இதுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மந்த் எண்டில் வந்து லெஜண்ட் லீகில் இருந்தீங்கன்னா வந்து ட்ராஃபீஸ் கொடுப்பாங்க. லெஜண்ட் ட்ராஃபீஸ்னு 28 ஆட் ஆகும். மந்த் எண்டில் வந்து 5000 வந்து விட்டுருவானுவோ. முதல்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். 28 இருக்கா, இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை வச்சும் லீக் பீக் மாதிரி பர்ச்சேஸ் பண்ணலாம், அதுக்கும் நாங்கள் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சில லீக்ஸில் சொல்கிறாங்க. ஆனால் இதுவரையும் கன்ஃபார்மாக தெரில. ஆனால் லெஜண்ட் லீக்கில் ரீஒர்க் நடக்கிறது வந்து அந்த மெயின் மேட்ருக்கு நடக்குது. 8 அட்டாக்கு அப்புறம் பண்ணுறதுக்கு மெயின் மேட்ருக்கு நடக்குது. இதுக்கு வரலாம், வராமலேயும் போகலாம். ஆனால் இதில் வந்து சில பல இஷ்யூ இருக்கிறதுனால ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒர்க் இனிமேல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இனிமேல் லெஜண்ட் லீகில் வந்து ஸ்டே பண்ணலாம். அது எப்போ அந்த அப்டேட் வந்தோன்னு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இத்துடன் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். பாய் கைஸ்.